திரு சேலம் மணிகண்டன், இங்க ஒரு சிலர் ஒன்றிய அரசிடம் வளைந்து கொடுத்தே தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொண்டவர்கள் அப்படிங்கிற அந்த வரிசையில விமர்சனத்தை வைக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி. கண்ணு கெட்டிய வரை தூரம் துரோகிகளே சூழ்ந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? கவிஞர் கனிமொழி எதிரிகள் துரோகிகள் ரெண்டு பேர்த்த குறிப்பிட்டு அவங்க பேசியிருக்காங்க. அதனால இப்ப நான் முதல்ல அவங்க துரோகிகள்னு யாரை குறிப்பிட்டாங்க அப்படிங்கறது சொல்லிட்டு போறதுதான் சரியா இருக்கும். ஏன்னா அவங்க இயல்பாவே கலைஞருடைய கவி வாரிப்பு, அதனாலதான் கவிஞர் கனிமொழி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அதனால துரோகிகள் அப்படின்னு யாரை பட்டியலிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மத்திய அரசுல ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக குறிப்பா UPA 1 UPA 2 அப்படிங்கறத சர்வ வல்லமை படித்த பெரிய போர்ட்போலியோ எல்லாம் வச்சுக்கிட்டும் திமுக மாநில சுயாட்சிக்காக எதுவுமே பண்ணல அப்படின்னு சொந்த கட்சியவே அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நேர்மையை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி கச்சத்தீவை யாரு தாழ்வார்த்து கொடுத்தாங்க, கச்சத்தீவோட கையெழுத்து போனதுனால மீனவர்கள் எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு படுகொலை செய்யப்படுறாங்க, கச்சத்தீவை விட்டு கொடுத்த காரணமா இருந்த தன்னை தந்தையவே அவர் துரோகின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. கர்நாடகத்தில் நீங்க கொடுக்க எத்தனை அணை வேண்டாலும் காவிரியில கட்டிக்கலாம், எனக்கு அதில் ஆட்சேபங்களும் சட்டமன்றத்திலேயே பேசின கலைஞர் கருணாநிதிய துரோகி அப்படின்னு குறிப்பிட்டு அவங்க பேசுற அந்த அரசியல் நேர்மையை நான் உள்ளபடியே பாராட்டுறேன். 2002 குஜராத்ல பெரிய இனக்கலவரம் நடந்தப்பமும் 2 வருஷம் அதே வாஜ்பாய் பிஜேபி மத்திய அமைச்சரவையில அப்படி போலோச்சு உட்கார்ந்து இருந்த TR பாலு, ராசா இந்த மாதிரி அமைச்சர்கள் துரோகிகள் அப்படின்னு குறிப்பிட்டு பேசிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே எல்லாமே நீங்க நினைக்கிறீங்க அவங்க யாரு துரோகிகள், யாரு எதிரிகள், யாரு துரோகிகள் அப்படிங்கறத அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. நீங்க சொல்றது எல்லாமே உங்களோட இன்டர்பிரேஷன். கவிஞர் கனிமொழி நேரடியா வெறும் சொல்லாக எதிரிகள் துரோகிகள் அப்படின்னு மட்டும் பயன்படுத்தி இருந்தா அத திரு ஸ்ரீகாந்த் எப்படி ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்தாரோ அந்த மாதிரி மணிகண்டனும் ஒண்ணு கொடுக்கலாம். ஆனா அவங்க யாரு எதிரிகள் யாரு துரோகிகள் அப்படிங்கிற அத டெபினிஷனை அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுதான் சொல்றாங்க. அதாவது சொன்னது கால்வாசி, சொல்லாதது முக்கால்வாசி. அவங்க மனசுல இருந்து சொல்ல முடியாத தவிச்சதை நான் சொல்றேன். அதுக்கு அளவு பண்ணுங்க. ஏன்னா கேள்வி சொன்னதை வச்சுதான் ஒருவர் மத்திய அரசிடம் வளைந்து கொடுத்தே தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொண்டவர் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறார் இல்லையா? அளவு பண்ணுங்க. யாரு சொல்றாங்கன்னு சொல்றேன். அளவு பண்ணுங்க. நீங்க தான் பேசுறீங்க சார். அளவு பண்ணுங்க சார். நீங்க தான் சார் பேசுறீங்க. அப்படின்னு ஒருத்தர் உயிரோடு எரிச்சு கொல்லப்பட்டப்ப அமைதி காத்தவங்களை துரோகின்னு சொல்லியிருக்கிறாங்க. NIA சட்டத்தை பேசுறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 3 பேர் உயிரோட கொளுத்துறது யாரு? முடிக்கட்டும் ஒரு நிமிஷம் முடிக்கட்டும். நீங்க 2 பேருக்கு பதில் சொல்லுங்க, நான் வரேன் உங்ககிட்ட வரேன். முடிக்கட்டும். NIA சட்டத்தை ஆதரிச்சு சொந்த கட்சியவே துரோகின்னு சொல்லியிருக்காங்க. EWS பாராளுமன்றத்தில் ஆதரிச்ச 10 கோடி 15 கோடி கூலி வாங்குறவங்களை ஆதரிச்சிருக்காங்க. அதே EWS ஆதரிச்ச காங்கிரஸ் அவங்க பிரச்சனையே இதுதான். கள்ளச்சாராயத்தை பத்தி ரொம்ப கவலைப்படுவாங்க. ரொம்ப இளம் பெண்கள் தாலி எடுக்கிறாங்க. கள்ளச்சாராயத்துல 66 பெண்கள் தாலி எடுத்து போடச்ச அதை நினைச்சு அவங்களை துரோகிட்டு குறிப்பிட்டு இருக்காங்க. மத்திய பாஜக அரசோடு கூட்டணியில அதிமுக இருந்தப்ப கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கடைசியா இப்ப இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் கனிமவள திருத்த சட்ட மசோதாவுக்கு ஆதரித்து வாக்களித்தது வரைக்கும் குற்றச்சாட்டுகள் திமுக தரப்புல வைக்கப்படுது. அது சார் அதுதான் சார் சொல்றேன் சார். NIA சட்டத்தை எதிர்ப்பக்கம் இருந்துகிட்டே ஆதரிச்சாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க அவங்க? அதைத்தான் அவங்க மனசு நொந்து போய் அவங்க வெளிப்படுத்திருக்காங்க. EWS போய் பாராளுமன்றத்தில் ஆதரிச்சு 10 கோடி 15 கோடி கூலி இவங்ககிட்ட வாங்கினவங்களை பார்த்து துரோகின்னு சொல்லியிருக்கிறாங்க. தோழமை சுட்டுதெல்லாம் தாண்டி நீங்க ஓங்கி புத்துற திருமாவை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை சொந்த கட்சியில துரைமுருகனையும் PTR பழனிவேல் ராஜனையும் எனக்கு கூட அவங்க சொல்லியிருக்கலாம். இதுதான் அவங்க துரோகிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு நான் இன்டர்பிரேஷன் பண்றேன். கவிஞர்கள் எப்பயுமே நேரடியா மேலோட்டமா தான் சொல்லுவாங்க. அதை இன்டர்பிரேஷன் பண்ணிக்கிறது நாம தான் பண்ணிக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச இன்டர்பிரேஷன் இதாங்க. இல்ல அப்போ ஒன்றிய அரசிடம் வளைந்து கொடுத்தே தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொண்டவர்கள் 3வது முறை இப்ப உங்ககிட்ட நான் இதை பதிவு பண்றேன். அது யார, அது உங்க இன்டர்பிரேஷன்ல அது யார சொல்லிருக்காங்கன்றதையும் சேர்த்தே சொல்லுங்களேன்.
ஒன்றிய அரசுல இங்க மந்திரியா இருக்கிறப்ப ஹிந்தி ஆதரவு தினத்துல வந்து பாராளுமன்றத்துல ஹிந்தி ஆதரிச்சு பேசி சிதம்பரம் பேசுறப்பையும் அமைதியா இருந்துட்டு பேசாம இருந்து பிடிஆர் ராசா தயாநிதி மாறனத்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு பொருள்பட்டுக்கிறேன். ஓகே, பதில் சொல்லிருங்க. நான் என்ன சொல்றேன், சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாம ரெண்டு பேரும் பேசுறாங்க, நீங்க அலோவ் பண்ணிட்டீங்க. என்ன ஒரு நிமிஷம் நீங்க அலோவ் சப்ஜெக்ட் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், கனிமொழி அக்கா பேசுனதுக்கு ரெண்டாவது வார்த்தையில கேட்டுக்கோங்க மதிவாணன், கேட்டுக்கோங்க. நீங்க பேசுறதே நான் அலோவ் பண்ண, கருத்து சொல்றாங்க, அந்த கருத்துக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் மதிவாணன் இருக்கிறார். அப்ப நான் மதிவாணனுக்கு இப்ப இடம் கொடுக்கிறேன். நான் இன்னும் இரண்டாவது சுற்றுக்கே போல, நான் இன்னும் ஒரு நிமிஷம் நான் சொல்றது மட்டும் கேட்டுக்கோங்க. நான் சொல்றது மட்டும் கேட்டுக்கோங்க. நான் இன்னும் இரண்டாவது சுற்றுக்கே போல, பதிலுக்காக தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கேன். எனக்கு புரியுது, நான் இல்லன்னு சொல்லல. பேசின வார்த்தை ஒரு துண்டா எடுத்து பேசின ரெண்டு பேருக்கு மத்தியில நான் முழுசா பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இந்த இனத்துக்கான துரோகின்னு சொன்னா எப்படி துரோகம் பண்ணீங்கன்றதுக்கு நான் முதல் சுற்றுல தெளிவா பதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு துரோகின்றது எப்படி யோசிச்சிருக்கீங்கன்னா, உங்க சொந்த கட்சியில பண்ண துரோகம் நினைச்சிருக்கீங்க. ஏன் அப்படி நினைச்சீங்கன்னா, நீங்க அத்வானிக்கு பண்ண துரோகத்துக்கு, நீங்க முரளி மனோகரன் துரோகத்துக்கு, நீங்க உமா பாரதிக்கு பண்ண துரோகத்துக்கு உங்களுக்கு அப்படிதான் அர்த்தம் தெரியும். நாங்க சொன்னது இந்த தமிழினத்துக்கு பண்ண துரோகத்துக்கு, இந்த மாநில உரிமைக்கு பண்ண துரோகத்துக்கு நாங்க சொன்னோம். நீங்க யாவது அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துரோகம் உங்க ரத்தத்துல ஊறி இருக்கு, அதனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சது. ஒண்ணு. ரெண்டாவது, திறனற்ற ஆட்சின்னு சகோதரர் பேசினார். திறனற்ற ஆட்சி நீங்க சொன்னீங்கன்னா 100% வெற்றி எங்களுக்கு நீங்க மக்கள் கொடுத்திருக்காங்க, கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும். ஆனா உங்களுடைய திறனற்ற ஆட்சிக்கு தான் 303 இருந்து 240 மக்கள் குறைச்சிருக்காங்க. சோ அப்ப திறனற்ற ஆட்சி யாருதுன்னா மோடியோட ஆட்சி, எடப்பாடியோட ஆட்சின்றதை அவங்க தயவு செஞ்சு உணர்ந்துடணும். எங்க நீங்க துரோகம் பண்ணீங்கன்றது மக்கள் தெளிவா பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பேசுனீங்கன்றது மக்கள் பாக்குறாங்க. அதாவது இந்த மாநிலத்துல இந்த மாநில மக்கள் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுருக்கமா தான் சொல்றேன். 37,906 கோடி கேட்டா 276 கோடி கொடுத்துட்டு நாங்க பணம் கொடுத்தேன் ஏமாத்துறீங்க பாருங்க. அது நீங்க பண்ண துரோகம். 140 கோடி மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சு நீங்க அவங்களுக்கு பண்ணதுக்கு பேரு தான் துரோகம். அதுக்கு அடுத்தது எய்ம்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் காலத்தாத்தன் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து மெட்ரோ ரயிலுக்கு திட்டத்துக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இத்தனை காலத்து நீங்க எஸ்எஸ்ஐல கையெழுத்து போட்டா கல்விக்கான நிதியை கொடுப்பேன்னு சொல்லி ஏமாத்துறீங்க பாத்தீங்களா, அந்த துரோகம் தான் இந்த மக்கள் உங்களுக்கு கொடுக்கிற பரிசு. இன்னைக்கு ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. நான் தெளிவா சொல்றேன், கனிமொழி அக்கா சொன்ன முதல் வார்த்தையும் ரெண்டாவது வார்த்தையும் நீங்க கோத்து பார்க்காம பிரிச்சு இப்படி அறவே கட்டுத்தனமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவுதான் புரியும். நல்ல வார்த்தைகளை பேசி பயன்படுத்துவோம். நான் நல்ல வார்த்தையை பேசணும்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் நிற்காமல் தேர்தலை புறக்கணித்த காரணத்தால் களத்தில் எதிரிகளே இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சொல்வது ஏற்புடையதா? இல்ல, அது ஏற்புடையது இல்லை முதல்ல. பட் அவங்க என்ன எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நான் இன்டர்பிரட் பண்றேன்னா, இப்ப என்னன்னா எதிரிகள் இல்லை திமுகக்குங்கிறத நான் ஒத்துக்கல. நிச்சயமா ஒரு கட்சிக்கும் ஒரு ஆட்சிக்கும் எதிரிகள் இல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த எதிரிகள் என்னவாக இருக்கிறாங்கன்னா, ஒன்று அந்த எதிரிகள் வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய நிலையில் இல்லை, இன்னொன்று எதிரிகள் வந்து 4ஆக 5ஆக பிரிந்து கிடப்பதால் அது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருக்கு. நான் அதை தான் பார்க்குறேன். ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் ஒன்று சேர்ந்து வந்தால் திமுகவுக்கு உண்மையிலே ஒரு நெருக்கடி இருக்கும். ஆனால் இப்போ ஆப்போசிஷன் நீங்கள் லோக்சபா தேர்தலையே வந்து மிகப்பெரிய வெற்றி, அதை யாருமே அந்த வெற்றியை வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி சாத்தியமான்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான பதில் அந்த நம்பர்ஸ்லேயே இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் தனித்தனியாக இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு சில டிஃபெக்ட்ஸ் இருக்கு.